என்னடா அமேசான்ல ட்ரோன்லலாம் டெலிவரி பண்ணுறீங்க? பேக்கேஜ் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? நம்பளுதில்லையோ அப்படின்னு நினச்சேன் பார்த்தா, அப்போ கிராஸ்பீட்டோட இக்னைட் ஹாஸ்டல் அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோமா? இதில் வந்து சீலிங் வந்து ஒரு சைடு கொடுக்காம டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா சீலிங் கொடுத்துருக்காங்க. அதனால அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணோடனே வாட்ச் இருக்கும் பார்த்தா கிராஸ்பீட் அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே 3 கார்டு இருந்துச்சு. ஃப்ரீயாக ஸ்க்ரீன் கார்டு வாங்குறதுக்காக நமக்கு ஒரு கிளைமிங் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி மொபைலோட வாட்சை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் 6 மந்த்ஸ் வாரண்டிக்காக இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலிகான் ஸ்ட்ராப்ஸு, மெட்டல் பாடி ஸ்மார்ட் வாட்ச் இது. கடைசியாக சார்ஜிங் கேபிள். ஸ்மார்ட் வாட்ச் ஃபுல் சார்ஜ் ஆக 75 நிமிஷம் ஆகும். இதுக்கு மேலே இருக்க கவரை பிக்க ட்ரை பண்ணால் ஹார்டாகவே இருந்துச்சு. பட் இந்த கவர் வந்து சாஃப்டாக தாங்க இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. 2.01 HD டிஸ்பிளே. பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை பிரிச்சிடும், அப்போ தான் சென்சாருக்கு கரெக்டாக இருக்கும். இன்பில்ட் 250 mAh பேட்டரி இருக்குது. மேக்னெட்டிக் பின்னும் இருக்குது சார்ஜ் போட. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் ஸ்ட்ராப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாட்சுக்கும் ஸ்ட்ராப்புக்கும் இடையில கேப் வந்து இல்லை. crossbeats அப்படின்ட்டு பிராண்டிங் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லுக்காக இருக்குது பார்க்க. மைக் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பட்டனும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம 3லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது இந்த வாட்ச்சு. ஸ்கேன் டு பைண்டுன்னு இருக்குது. அது கீழே என்னென்ன ஆப்லாம் நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது இல்லைனா ஸ்கிப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். டேட் அண்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே செட் பண்ணிக்க முடியுது. நான் இது வரைக்கும் நிறைய வாட்ச் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதிலலாம் இப்படி இல்லை. வாட்ச் ஃபேஸ் நல்லா இருக்குல்ல. ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் ஓடி இருக்கும், கலோரி பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதேமாரி பிபியும் பார்த்துக்க முடியுது. இதில் நான் சென்சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு கையில் வச்சு பார்த்தேன், ஒர்க் ஆகுது. ஸ்லீப் மானிட்டரிங்கு, வெதரு, மியூசிக்கில் நான் கிளிக் கொடுத்தோடனே நாட் கனெக்டட் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் வந்துச்சு. அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு. கடைசியாக எக்ஸ்ட்ரா ஆட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்லாம் பார்த்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வேகமாக அசஸ் பண்ண வேண்டிய எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸு, அப்புறம் மெனு ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க. மெனு ஸ்டைல் பார்க்கலாமா? ஸோ மெனு ஸ்டைலில் இந்த ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணாலே மெயின் மெனுக்கு வந்துடும் உங்களுக்கு. அதில் டயல் ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச். நீங்கள் யாருக்குன்னா கால் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்குது. கால் ரெக்கார்டு இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது. அது இல்லாமல் டேட்டா இருக்குது. ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட்ஸ் ரெக்கார்டும் இருக்குது. ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, பிபி, ப்ளட் ஆக்சிஜனு, மெசேஜு, வெதரு, ஃபீமேல் அசிஸ்டண்ட்டு, மியூசிக்கு, பிரெத்து, ஸ்டாப் வாட்ச்சு, டைமு, அலாரம், கிளாக்கு, அப்புறம் கலெக்ஷன் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் மெனு ஸ்டைலு, ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பேட்டரி, வைப்ரேஷன் டென்சிட்டி, லாங்குவேஜ், அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரீசெட் ஆப்ஷன் அதில் இருக்குது. சைடில் இருக்க ஸ்க்ரோல் பட்டனை வச்சு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுது. உங்களுக்கு இதில் எந்த வாட்ச் ஃபேஸஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயின் மெனுவை நான் கிளிக் பண்ணியிருந்தேன். மெயின் மெனுவில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாட்சோட ஒரு அப்பர் வியூ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வாட்ச் வந்து கையில் கட்டினேன். இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. ரொம்ப வளவலன்னுலாம் இல்லை. ஸோ அதேமாரி வந்து டிஸ்பிளே ஆன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ என் கைக்கு வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்சோட விலை பார்த்திங்கன்னா 1800 ரூபாய். இது லான்ச்சிங் ப்ரைஸு. வரக்கூடிய காலங்களில் ஏறவும் குறையவும் கூடலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேவையானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.